பசங்க அடுப்பு பார்த்து வச்சுருங்க. மஞ்சத்தூள் சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஆன் பண்ணியாமா? இப்படி வந்து நின்றுக்குனேன். ஒன்று எழுத துடிக்கும், மெல்ல மெல்ல எழுது, இடையும் தவிக்கும். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம் தான் போர் அடிக்குது, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வேறு என்ன குட்டி சொல்லிட்டோம், சட்டக்கன் முடிஞ்சிட்டோம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டென்ட் வந்து அருமையான ஒரு கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசனில் கிடைக்கிறது ஒன்று மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிலுக்கு, பயங்கரமான இந்த வெயிலுக்கு வந்து தயிர் சாதம், ரெண்டுமே வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறோம், தயிர் சாதம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். மாங்காய் சாதம் வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்யலாம். நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து கிளி மூக்கு மாங்காய் நம்ம வெட்டு மாங்காய் வச்சு நம்ம மாங்காய் சாதம் செய்யலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப புளிப்பு இருக்காது. அது மாங்காய் சாதம் செய்யும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இதை செலக்ட் பண்ணுவேன் எப்போவுமே. குண்டு மாங்காய்லாம் ஒரு சிலது நல்லாயிருக்கும், ஒரு சிலது ரொம்ப புளிக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. சரி, இதை நல்லா அலசிட்டு துருவி எடுத்துக்கலாம். இது நல்லா மேலே அலசிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சீவலில் போட்டுக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுல இப்போ சீவல் போட்டுக்கலாம். இதை இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தோல் சீவிட்டும் சீவல் போடலாம், இல்லை தோலோடு போட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து தோல் சீவி எடுத்துடுறேன். இப்போ தோல் இந்த மாதிரி நல்லா சீவிட்டு இப்போ சீவல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய சீவல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாங்காய் நிறைய விற்குது. இந்த டைமில் நம்ம இந்த சாதம் செய்யலைன்னா எப்படி? சம்மர் ஸ்பெஷல் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஹீட்டாகவும் வெயிலுக்கு. அதுக்காக நம்ம தயிர் சாதமும் கூட சேர்த்து நாங்கள் செய்ய போகிறோம். ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது கொஞ்சம் சரியாக அட்ஜஸ்ட் ஆகிடும். சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு முறைனாலும் செஞ்சிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணி இன்றைக்கி மாங்காய் சாதத்தில் இறங்கிட்டோம். கௌசிப்பா மாங்காய் சாதமோ அப்படின்னாரு. சரி, உங்களுக்கு தயிர் சாதம் செய்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து மாங்காய் சாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, தயிர் சாதமும் கொஞ்சம் இந்த ஹீட்டு குறைக்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் செஞ்சிடலான்டான்னு செஞ்சிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்காய் சாதம் செஞ்சிடலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம சட்டிலேயே இன்றைக்கி தாளிப்பு போட்டுடலாம். சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஆறலை, ஆனாலும் ரொம்ப சுட சுட போட்டோம்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதால் கொஞ்சமாக ஆற வச்சுருக்கிறேன். ரெண்டு சாதத்துக்குமே வந்து சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம பானை சட்டி வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். தயிர் சாதமும் நல்ல சட்டியில் செஞ்சால் குழுகுன்னு. ஏற்கனவே வந்து தயிர் சாதம் ரொம்ப குளுமையானது. இன்னும் சட்டியில் செஞ்சேன்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். மாங்காய் சாதமும் சட்டியில் தான் செய்ய போகிறோம். 2 சட்டி எடுத்துருக்கிறேன். இது தயிர் சாதத்துக்கு, இது மாங்காய் சாதத்துக்கு. முதல்ல வந்து நம்ம மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். சூப்பர் யம்மியான டிஷ்ஷு. அதை முதல்ல ரெடி பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நீங்கள் சாப்பாடு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்திக்குங்க.
இப்போ வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சட்டின்றதுனால நல்லா எண்ணெய் காஞ்ச பிறக்கும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். முதலே போட்டோன்னு வச்சுங்களேன், சட்டியில் செய்யும்போது அது நமக்கு பார்க்கும்போது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைப்போம், ஆனால் காஞ்சிருக்காது. நல்லா வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும், அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு போடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். முக்கியமாக மாங்காய் சாதத்தில் வேர்க்கடலை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பருப்புங்களும் வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே அந்த மஞ்சத்தூள் போடும்போது நல்ல ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மாங்காய் வந்து பெரிய சீவலில் நம்ம துருவி வச்சுருக்குறோம். இதில் வந்து ஒன்று கொஞ்சம் காயாக இருந்தது, ஒன்று செங்காயாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது மாங்காவும் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து எண்ணெயிலே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். நீங்கள் எண்ணெயில் தாளிப்பு போடும்போதே பெருங்காயம் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. சாதம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்க்கணும். இப்போ வந்து நல்லா இதை கிளறி விட்டுடலாம். மாங்காய் வந்து ஒரு 70% வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொலன்னு வேக வைக்காதீங்க. நல்லா வந்து அந்த 70% அளவுக்கு வேக வச்சா போதும். அப்போ தான் வந்து சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம். இப்போ வந்து கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டால் போதும். ஏன்னா வந்து இது முதல்லையே போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்காது. அதில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போடுங்க. அப்படி ஒரு வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து மாங்காய் சாதம் செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம். இந்த வெயில் பார்த்தா பயமாக இருக்குது சாப்பாடு செய்கிறதுக்கு. சரி இன்றைக்கி இறங்கிடலாண்டா அப்படின்னு இறங்கியாச்சு. இதில் வந்து ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு 3 மாதம் தாங்குற அளவுக்கு மாங்காய் ஊறுகாய் நான் வீட்டில் ரெடி பண்ணேன். ஆனால் வந்து அதை வீடியோ எடுக்கலை. போன வருஷம் வந்து மாங்காய் ஊறுகாய் வீடியோ கூட போட்டிருக்குறோம். ஆந்திரா ஸ்டைல் போன வருஷம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஊறுகாய் அப்படின்றத நம்ம வீடியோ எடுக்கலான் இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 70% வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நிறுத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 70% வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப குழைய எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இதுவே போதுமானதாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து சாதம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம பிசைஞ்சோம்னா சாப்பாடு வந்து குழையிற மாதிரி ஆகிடும். இது அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இப்போ தயிர் சாதத்துக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இதில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வடித்து சாதம் போட்டு கிளற போகிறோம், அவ்வளோதான். இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுவும் நல்லா சட்டியில் செஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய சமையல் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குன்னு எடுத்து அப்படியே நல்லா பழகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவே இல்லைனாலுமே வந்து சட்டியில் அதிகமாக சமையல் நம்ம வீட்டில் நடக்கும். ஏன்னா வந்து அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதால் சட்டிலேயே நிறைய டிஷ் வந்து சட்டிலேயே செய்வேன். சாதம் வடிப்பேன். தினமே கூட சாப்பாடு சட்டியில் வடிச்சுக்குவேன்.
வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம். முதல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. தயிர் சாதத்துக்கும் வந்து வேர்க்கடலை போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சீரகம். பருப்பு வந்து நல்லா செவக்கட்டும். காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். பெருங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. இதுக்கு வந்து கொத்தமல்லி இப்பயே போட்டுடலாம். ஏன்னா வந்து இது வேகணுன்றது இல்லை, தாளிப்பு மட்டும்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு நிறுத்திட்டேன். சட்டின்றதுனால அந்த சூடு அப்படியே நிற்கும். இதுலேயும் வந்து நம்ம சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துடலாம். செம்மையாக இருக்குது. தாளிப்பு பார்க்கும்போதே வந்து நமக்கு சாப்பிட்ணுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்கள் ஆற வச்சுட்டேன். எப்போவுமே வந்து எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சாதம் கொஞ்சம் ஆற வச்சு செஞ்சிங்கன்னா பொல பொலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டு நம்ம கிளறினோம்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதால் எப்பயுமே நான் எந்த வெரைட்டி ரைஸ்க்கும் சாதம் ஆற வச்சுருவேன். வடித்து ஆற வச்சுட்டேன். நம்ம வீட்டில் வந்து குக்கர் சாதம்ன்றது எப்பயுமே கிடையாது. எப்பயுமே வந்து சாதம் வடித்து தான் யூஸ் பண்ணுவோம். 1 பார்ட் ரைஸுங்க மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம அப்படியே இது பண்ணுறோமோ தவிர, மற்றபடி ஒயிட் ரைஸ் பொறுத்த வரையும் எப்பயுமே வடித்த சாதம் தான் இருக்கும். அப்போ தான் வந்து இந்தளவுக்கு நல்ல பொல பொலன்னு இருக்கும். தயிர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தயிர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. தயிர் போட்டுக்கிட்டேன். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாங்காய் சாதம் கிண்டிடலாமா? அழகாக வந்து பாருங்கள், அப்படியே செம்ம யம்மியாக இருக்குது. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக இருக்குது. இப்போ வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்துடலாம். எனக்கு மட்டும்தான் வந்து மாங்காய் சாதம்னா அந்த புளிப்புக்காக கொஞ்சம் சாப்பிடுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து பசங்களுக்கும் கௌசிப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. ஆனால் வந்து இந்த சம்மரில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். செய்யவே இல்லை, மாங்காய் சாதம் வந்து செய்யவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் ரெண்டுமே வந்து பிளேட்டில் வச்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பாருங்கள், அருமையான காம்பினேஷன். நேத்திக்கு வந்து நான் சொன்ன பாருங்கள், டெம்பரவரியாக ஒரு 3 மாதம் அளவில் கெடாமல் இருக்கிற மாதிரி அப்படியே பச்சை மாங்காய் ஊறுகாய் போட்டேன். இது வந்து பதப்படுத்தி அந்த மாதிரி போடல. ஒரு 3 மாதம் அளவில் நான் ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இது. ஒரு மாதம் அளவுக்கு வெளியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா ஒரு 3 மாதம் இருக்கும். மாங்காய் ஊறுகாய் இது வந்து நம்மளே ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் மோர் மிளகாய் இல்லைன்னா எப்படிப்பா தயிர் சாதத்துக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதால் மோர் மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல், நம்ம வீட்டில் ரெடி பண்ண வத்தல் இது. இந்த வத்தல் எப்படி போட்டோன்றது நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து செம்ம காம்பினேஷன். நல்லா வந்து ஊறுகாய், வத்தல், தயிர் சாதம். செம்ம யம்மியாக வந்திருக்குது பாருங்கள்.
இந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம நிறைய போட்டது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நிறைய போட்டதுனால இந்த மாதிரி கலர், அதுவே கலர் கொடுத்துருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் பார்க்கும்போது யம்மியாக இருக்குதுப்பா. இது பிரிக்க கூட மனசு இல்லை. அப்படியே பார்த்தோம்னா லெமன் சாதம் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து தாளிப்புலாம் வந்து சூப்பராக போட்டிருக்குறோம். அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரெண்டுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பசங்க ஸ்கூல் லீவுன்றதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் யம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டைல் மாங்காய் சாதம், தயிர் சாதம் செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து சூப்பர் லஞ்ச்பா அப்படிங்கிற மாதிரி பசங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.